தியாகதீபம் திரிபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இன்று இடம்பெற்றது. குறிப்பாக தியாகதீபம் திரிபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி சுடர் ஏற்றப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் மாவீரர் ஒருவரின் தாயாரான தவராணி ஈகைச்சுடரினை ஏற்றி குறித்த நினைவேந்தலை ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கலந்து கொண்டதுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். முதலில் அகிம்சை வழியில் பலவிதமான போராட்டங்களை நடத்தியும் தீர்வுகள் காணப்படாத நிலையில் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய சம்பவம் அனைவரும் அறிந்தபடியும் இளைஞர்கள் எங்களுக்காகத்தான் ஆயுதம் ஏந்தியவர்கள். அந்த வகையிலே திலீபன் அவர்கள் ஒரு ஆயுதம் இல்லாத நிலையில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று 5 அம்ச கோரிக்கையை வைத்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட திலீபன் அவர்களால் அந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலும் எல்லோரும் அந்நிய படைகளோ அல்லது அந்நிய சக்திகளோ எல்லோரும் தலைகுனிவை சந்திக்கும் அளவுக்குத்தான் அவருடைய உண்மையான அந்த போராட்டம் அகிம்சை வழியான உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றது என்பதை அனைவரும் அறிவார்கள். அந்த வகையில் அந்த 5 அம்ச கோரிக்கை என்று அந்த நேரம் வைத்த கோரிக்கைகளே இன்று வரை முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலைதான் காணப்படுகின்றது. ஆதலால் தான் தமிழர்கள் தங்களுக்குரிய இந்த போராட்டங்கள் சம்பந்தமானதோ அல்லது தங்களுக்குரிய வகையில ஒரு தீர்வு திட்டங்களோ அல்லது சிறையில் இருக்கும் கைதிகள் சம்பந்தமானதோ அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமானதோ நிலப்பறிப்புகள் சம்பந்தமானதோ இப்படி ஏகப்பட்ட ஏராளமான எங்களுடைய கோரிக்கைகளுக்காக பிரச்சனைகளுக்காக இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த திலீபனுடைய போராட்டமானது எல்லோரையும் அந்நிய சக்திகளை அந்நிய சக்திகளுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தது என்பது அனைவரும் அறிந்தபடியும் அவருக்கு நாங்களும் இன்று 38வது இந்த ஆண்டு நிகழ்வில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வழக்கம்தான் அவர் அந்த இருந்தவர். அந்த வகையில வளமையாக நாங்கள் அனுஷ்டிப்பது போல் இன்றும் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.